ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சாக்லேட் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சாக்லேட் பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் நான் 2 ஸ்பூன் பால் பவுடர் ஆட் பண்ணுறேன். அது கூடவே 2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறேன். பால் பவுடரும் சுகரும் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா அது கூட நான் உருக்கி வச்ச பட்டர் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு 4 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பட்டருக்கு பதில் நெய் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா டால்டா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பட்டர் ஊற்றி பண்ணுறேன். 4 ஸ்பூன் ஆட் பண்ணல, அது பத்தலை. ஸோ கூட கொஞ்சம் நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு திரும்ப நம்ம கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி பாருங்கள். இப்போ எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு. இதுதான் கரெக்டான பதம். இப்போது நம்ம இதை சாக்லேட் மோல்டில் ஊற்றிடலாம். நான் இப்போது இந்த சாக்லேட் மோல்டு எடுத்திருக்கேன். இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பால் பவுடர், சீனி மிக்ஸ் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக இப்படி ஊற்றி இந்த மாதிரி எல்லாம் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா டேப் பண்ணி விடுங்க. அப்புறமா ஃப்ரிட்ஜில் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் வச்சுட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி சாக்லேட் சூப்பராக செட் ஆகி வந்துடும். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு? இந்த மாதிரி சூப்பராக வந்துடும். எடுக்கிறதுக்கே ஈஸியாக வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. நீங்களும் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம கடையில் வாங்கி கொடுக்குறத விட வீட்டில் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா நல்ல ஹெல்த்தியானது கூட. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம உடைக்கும் போது எவ்வளோ அழகாக வருது. நம்ம கடையில் வாங்குகிற சாக்லேட் மாதிரியே இருக்குது. பார்த்தீங்களா? கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.